தலைவர் பிரபாகருடைய முடிவு சரியா வரையில தானே. நாங்கள் ஒரு அருமையான விடுதலைக்காக போராட போய் 32 பிரிஞ்சு 5 ஆகி 4 ஆகி 3 ஆகி 1 ஆகி அல்லோலப்பட்டு விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கும் போது உங்களை போல மெத்த படிச்ச லூசுகள் வந்து கடைசியா எங்கட மக்கள் மீது குற்றங்கள் நானேடான்னு சொல்லி பேசி விட்டார். சந்தித்த பிறகு அவர்கள் வெளியிட்ட அறிக்கைகளையும் பார்த்தார். வடக்கு கிழக்கை இந்தியாவின் ஒரு 29வது மாநிலமாக ஆக்கலாம் என்ற அளவுக்கு கஜேந்திரகுமார் ஒரு பல்டி அடித்திருக்கிறார். தலைவர் பிரபாகரன் ஆரம்ப காலத்திலேயே சொல்லிவிட்டேன், நான் இந்த மக்களுக்கு ஒரு நியாயமான தீர்வை பெற்றுக் கொடுப்பேன். தமிழ் மக்கள் யாரையும் தமிழ் மக்களுக்கு தகுதியானவர்கள் தமிழ் மக்களுக்கு தலைமை தாங்கலாம், நான் அரசியலில் ஈடுபட போவதில்லை என்றதை அவர் சொல்றார். இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை புலிகள் நிராகரித்தது இன்றைய நிலையில இருந்து பார்க்கின்ற பொழுது அது விடுதலை புலிகளுடைய மிகப்பெரிய அரசியல் தவறு என்றுதானே பார்க்க வேண்டி இருக்கிறார். சக தமிழ் போராளிகளோடு ஏன் விடுதலை புலிகள் ஒரு ஜனநாயக ரீதியாக வரையிலாம போனதுன்றது ஒரு பெரிய கேள்விதான். யுத்தத்தின் போது விடுதலை புலிகள் கூடுதலான மக்கள் பிராந்தியங்கள்ல இருந்து அவர்கள் தாக்குதலை நடத்தினார்கள். அதை கூடுதலான மக்கள் கொல்லப்பட வேண்டும் என்று அவர்களே திட்டமிட்டார்கள். விடுதலை புலிகள் தங்களை தவிர வேறு யாரும் தமிழர்களை ஆளக்கூடாது என்ற ஒரு கெட்ட எண்ணத்தை கொண்டிருந்தார்கள், அது ஒரு பிழையான எண்ணத்தை கொண்டிருந்தார்கள் என்று வகைப்படுத்த முடியும். இதே எங்கள தலைவரை பொறுத்தவரையிலும் விடுதலை புலிகள் இயக்கத்தை பொறுத்தவரையிலும் எங்கள் மக்களுக்காக மக்களில் இருந்து வந்து போராடிய நாங்கள் எங்கள் மக்களின் பக்கம் ஆயுதம் நீட்ட வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. விக்னேஸ்வரனை பாருங்க, ஒரு முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதி என்று வந்து நின்று கடைசியாக மதுபானச்சாலை லைசன்ஸ் வாங்கி கொடுத்துட்டு போறேன். சந்திரன் சொல்றான், நான் தான் எல்லாம் தெரிஞ்ச புத்திசாலி பெரியவன். ஸ்ரீதரன் சொல்றேன், நான் தான் இந்த மண்ணின் மைந்தன், நான் தான் தலைவன். தமிழர்களின் சாபக்கேடாக இருக்கிறார்கள் எல்லாம். இவர்களுக்காக போராடித்தானே எங்களை போராளிகளுடைய கல்லறையும் இல்லாம கிடக்கிறார்கள். வணக்கம் தேசம் திரை நண்பர்களே, இன்று மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்ய சமயம் உள்ளூராட்சி தேர்தல்கள் களங்கட்டியுள்ளன மற்றும் பல்வேறு விடயங்கள் தொடர்பாக எங்களோடு கலந்துரையாடுவதற்காக உங்களுக்கு மிகவும் அறிமுகமான தமிழ் விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினராக இருந்தவர், தற்போது அரசியல் செயற்பாடுகளும் முன்னெடுப்பவரும் சமூக செயற்பாட்டாளருமான முல்லைமதி அவர்கள் நம்மோடு இணைந்து கொள்கிறார். வணக்கம் முல்லைமதி. வணக்கம் உறவுகளே, வணக்கம். என்னென்றால் இப்ப இந்த ஜனாதிபதி அனுரவுக்கும் இந்திய பிரதமர் மோடிக்குமான உறவுகள் மிகவும் வலுவடைந்து இருப்பதாகத்தான் பொதுவான அரசியல் கணிப்புகள் தெரிவிக்கின்றது. பல்வேறு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டது. இதுவரைக்கும் தமிழ் மக்களுடைய அரசியல் எப்படி இருந்தது என்றால் சீனா என்ற ஒரு பூச்சாண்டியை காட்டி இந்தியாவை தம்பக்கம் திருப்பலாம் என்று. ஆனால் தற்பொழுது இந்தியா தமிழர்களிலும் பார்க்க தென்பகுதியை நாடி செல்றது என்று தான் நாங்கள் கூட பார்க்கிறோம். நெருங்கி வருகின்றார்கள் போல் தெரிகின்றது. அப்படியா? அப்படி பாக்குறீங்களா நீங்க? நிச்சயமாக அரசியல் தெரியாதவர்களுக்கும் அரசுகள் பற்றி தெரியாதவர்களும் தான் ஈழத்தமிழர்கள் சீனாவை நாடி செல்வதனூடாக நாங்கள் ஒரு நன்மையை பெற்றுக் கொள்ளலாம் என்று கருத்துக்களை பேசி வந்தார்கள். என்போன்றவர்கள் அவ்வாறான கருத்தை பேசவில்லை. அவ்வாறான கருத்தை அரசியல் தெரிந்தவர்கள், அரசுகளுக்கு இடையிலான உறவுகள், பிராந்திய அரசியல் தொடர்பாக தெரிந்தவர்கள் அப்படி பேச முடியாது. நீங்கள் மதிக்கின்ற அரசியல் அறிஞர் திருநாவுக்கரசும் அப்படித்தானே அதை பார்க்கின்றார் இல்லையா? திருநாவுக்கரசு அவர் கூறுகின்ற விதத்தை இவர்கள் புரிந்து கொள்ளுகின்ற விதம் தான் தவறாக இருக்கின்றது. அதாவது இந்தியாவை எங்கள் பக்கம் கூடுதலாக நெருங்கி வர வைப்பதற்கு நாங்கள் வேறொரு பக்கமாக வழியின்றி போகிறோம் என்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தியலை அவர் முன்வைத்தார். அதுக்கு காரணம் அனைத்து தரப்புகளாலும் கைவிடப்பட்ட ஒரு நிலை ஈழத்தமிழர்கள் இன்றைக்கு இருக்கின்றார்கள். அதான் அந்த குயில் பண்பாட்டு வாழ்க்கை முறைக்குள் ஈழத்தமிழினம் வந்துவிட்டது. இது ஒரு மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்றதை சொன்னதும் அறிஞர் திருநாவுக்கரசு தான். இப்ப குறிப்பா நீங்கள் இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான உறவு வலு நெருக்கமாக வருது. இந்த காலகட்டத்தில் தமிழ் மக்கள் எப்படி தங்களை இந்தியாவிட்ட இருந்து சில பலன்களை பெற முடியும் என்று நீங்க நினைக்கிறீங்க? இதுல உண்மையான நிலவரம் என்று சொன்னால் தமிழ் மக்கள் இந்தியாவிடம் இருந்து மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலக நாடுகளின் ஆதரவையும் பெற வேண்டிய ஒரு நிலைதான் தமிழர்களுக்கு உண்டு. அதில் இந்தியா மிக அருகில் இருக்கின்ற நிலைமையை பார்த்தீங்கள் என்றால் இலங்கையில இருக்கிற தமிழ் அரசியல் சக்திகள் மோடியை சந்தித்த பிறகு அவர்கள் வெளியிட்ட அறிக்கைகளையும் பார்த்தால் வடக்கு கிழக்கை கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு தாரை வார்த்து கொடுப்பதாகத்தான் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவின் ஒரு 29வது மாநிலமாக ஆக்கலாம் என்ற அளவுக்கு கஜேந்திரகுமார் ஒரு பல்டி அடித்திருக்கிறார். இது எங்க கொண்டு எங்களுக்கு இலங்கைக்கு பதிலாக இலங்கை அரசுக்கு கீழே இருக்கிறதுக்கு பதிலாக நாங்கள் இந்தியாவுக்கு கீழே இதெல்லாம் இவர்கள் அரசியலுக்காக பேசுகின்ற விஷயம். அதாவது இன்றைக்கு கச்சதீவை இலங்கைக்கு இந்திய ராஜதந்திரத்தினுடைய அனுமதியோடு இந்திரா காந்தி அம்மா வழங்கினாவோ அப்பொழுது இலங்கையை இந்தியாவின் அரவணைப்பில் இருக்கின்ற ஒரு சிறிய தீவாகவும் இந்தியாவோடு மிக
நெருக்கமான கலாச்சார பண்பாடுகளை கொண்ட ஒரு தேசமாகவும் பார்க்கிறார்கள். இந்த மோடி அவர்கள் கடந்த ஆண்டு ஒரு கருத்து கூறினார், பௌத்தமும் இந்து மதத்தின் ஒரு கூறு என்று கூறினார். பிஜேபியுடைய கொள்கை அதுதான், நீங்கள் சரியாகத்தான் சொல்றீர்கள். இது சார்ந்து நான் கடுமையான விமர்சனங்களை இந்திய பிரதமரை இப்படி கூறிவிட்டார். இந்தியாவும் சிங்களத்துக்கு ஆதரவாகவே பேசுகிறது, தமிழர்களை சிங்களத்தின் அடிமைகளாக்க பார்க்கிறது. இதை பயன்படுத்தி கொண்டு இந்தியா தன்னுடைய இலங்கை அரசு தன்னுடைய விஸ்தரிப்பு வாதத்தை விரிவுபடுத்தி இன்றைக்கு கிழக்கு பல்கலைக்கழகத்தில் மற்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் எல்லாம் சிங்கள மாணவர்களுடைய இதை கொண்டு வரார்கள், மாணவர்களுக்கு கொண்டு வரார்கள். அவர்கள் அதாவது இனவிகிதாசாரப்படி நாட்டில் அவர்களுடைய எல்லா வகையாயும் இனவிகிதாசாரப்படி கொண்டு வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு இனப்பிரச்சனை என்றது இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கான ஒரு பொறிமுறையை அரசு கடைபிடிக்கிறது என்று நாங்கள் சொல்லுகிற பொழுது சில அரசியல் ராணுவ நிபுணர்கள் நண்பர்கள் என்னோடு பேசும் பொழுது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொல்லி சொன்னால், இது இந்த தமிழ் பெரும் புத்திஜீவிகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள், மற்றது இந்த சுமந்திரனை போன்றவர்கள், தமிழ் பெரும் வணிகர்கள், இலங்கையில தென்னிலங்கையில் இருக்கிற வணிகர்கள், உலக நாடுகளில் இருக்கிற தமிழ் பெரும் வணிகர்கள், இவர்கள் எல்லோருமே என்ன நினைக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், நாங்கள் உலகம் முழுக்க இருக்கிறோம், நாங்கள் ஒரு சிறுபான்மை இனம் இலங்கையில, சிங்கள மக்களுக்கும் தமிழர்களுக்கும் பிரச்சனை இல்லை, பௌத்த மதமும் இந்து மதத்தின் ஒரு கூறுதான், இந்து மதமும் பௌத்த மதமும் சமகாலத்தில் தோன்றியவைதான், இந்து சிவனை அடிப்படையாக கொண்டது, பௌத்தம் புத்தரின் தர்ம போதனைகளை அடிப்படையாக கொண்டது என்ற மாதிரி எல்லாம் ஒவ்வொரு குழப்பகரமாக சிந்திக்கிறார்கள். இலங்கையில் 9 மாகாணங்கள் சிங்கள மக்களுக்குரியது, மிகுதி 2 மாகாணங்களும் தமிழர்களுக்குரியது. தமிழர்களுடைய அரசியல் விலை போனதும், தமிழர்களுடைய அரசியல் தலைமைத்துவங்கள் சோரம் போனதும், அங்க இனவாதம், இலங்கை உளவுத்துறை அல்லது இந்த பிரிவினைவாதத்துக்கு எதிரான இலங்கையினுடைய செயற்பாடுகள், முஸ்லிம் தரப்பு அரசியல்வாதிகளை குழப்பி கிஸ்புல்லா போன்றவர்கள், நாங்கள் வடக்கில் ஒரு கிழக்கில் ஒரு முதலமைச்சர் வந்து விட்டால் புலிகளுடைய தமிழீழ கோரிக்கை சரிவராதான் என்று சொல்லி மேட வழியே பேசி குழப்பங்களை எப்படியான அரசியல் காரணமாகவும் தமிழர் அரசியல் உண்மையாக பலகீனமாகி போனதும், சரிவிலைக்கு அப்பால இந்த விடுதலை புலிகளுக்கு பிறகு தமிழர்களுக்காக என்று பேசக்கூடிய தமிழ் பேசும் மக்களுக்கான அரசியல் என்று கலைக்கக்கூடிய ஒரு களச்சூழ்நிலை 2009 மே 18 இல்லாமல் போன பிறகு மஹிந்த ராஜபக்சவுக்கு பொன்னாடை போட்டு இலங்கையின் தேசிய தலைவர் என்று சொல்லி மஹிந்த ராஜபக்சவுக்கு சம்பந்தன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவன் புகழாரம் சூட்டிய போது முள்ளிவாய்க்காலில் லட்சக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த இனத்தின் விடுதலைக்காக போராடிய போராளிகள் ஈவிரக்கமில்லாமல் அந்த போர்க்களங்களில் போர் காயங்களோடு இருந்தவர்கள் அழிக்கப்பட்டார்கள், சரணடைஞ்சவர்கள் பதை முகாம்களில் வதைக்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இப்படியான அரசியலை எல்லாம் எங்களோட தமிழர்கள் செய்து கொண்டிருக்கின்ற நிலையிலே இந்தியா எங்களுக்கு ஆதரவாக செயற்படவில்லை, சீனா எங்களுக்கு ஆதரவாக செயற்படும் என்று சொல்றதெல்லாம் அது சும்மா அரசியலுக்காக இவர்கள் பேசிக்கொள்ளலாமே தவிர, இதைத்தான் நான் திருப்பி வலியுறுத்தி வருகின்றேன். அதாவது தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியலில் ஒரு நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும். அதை கொண்டு வருவதற்கு இந்த புள்ளியில் இருந்து முன்னோக்கி செல்வதற்கு ஒரு பொது நிலைப்பாட்டின் கீழ் தமிழர் அரசியல் தாயகத்தில் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். புலம்பெயர்ந்த நாடுகளில் நீங்கள் எத்தனை அமைப்பையும் வச்சுக்கொண்டு என்ன தீர்மானங்களையும் கொண்டு வரலாம். இப்ப கனடாவில் பில் 401 நினைக்கிறேன், அதை அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. கனடா சொல்லலாம் இலங்கையில் நடந்த இனப்படுகொலை என்று சொல்லலாம், தமிழர்களுக்கு ஒரு தீர்வு வழங்க வேண்டும் என்று சொல்லலாம். அதுக்கு இங்க கனடாவில் உள்ள அமைப்புகள் தாங்கள் தான் காரணம் என்று உரிமை கோரலாம். தமிழ் புத்திஜீவிகள் மறைமுகமாக இருந்து உரிமை கோரலாம். அரசோடும் அரசு சார்ந்தவர்களோடும் நிறைய தமிழர்களுக்கு கனடாவில் தொடர்புகள் இருக்கிறதாலையும் இந்த அரசியல் பற்றிய உண்மைகள் கனடிய அரசியல் இருக்கிற ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளுக்கு தெரிஞ்சிருக்கிறதாலையும், மற்றது தேர்தல்களில் தமிழர்கள் காத்திரமான பங்களிப்பை செலுத்துறதாலையும் கனடா இப்படியான தீர்மானத்தை கொண்டுடலாம். ஆனால் நாங்கள் எந்த தீர்மானத்தை வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வந்தாலும் போராட்டம் நடத்தினாலும் தாயகத்தில் இருக்கிற தமிழர்களின் பேராளர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் எடுக்கிற தீர்மானம் தான் அங்க பெருமதியானதாகும். இதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்ப ஆயுத போராட்டம் இவ்வளவு வலிமையாக இருந்த பொழுதும் பிரேமதாசாவோட பேசிக்கல, பிரேமதாசா வடக்குக்கு புறணர்ச்சி ஆட்சியும் கிழக்குக்கு அரை சுயாட்சியும் தருகிறேன், கிழக்கில் சிங்கள மக்கள் இருக்கிறார்கள், தெற்கிலும் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள், ஆகவே நீங்கள் கிழக்கில் எல்லா இனங்களையும் சேர்த்து எப்படி உங்களுடைய அரசியல் நிர்வாகத்தை நடத்துகிறதை பொறுத்து வடகிழக்கு சுயாட்சியை பெற்றுக் கொள்ளும் காலம் உருவாகும் என்று சொல்லி சொன்னதுக்கு பிறகுதான் அமரலிங்கம் அதை குழப்பி அடிச்சு கடைசி அமரலிங்கம் செத்து போய் பிரேமதாசா பேச்சுவார்த்தை பிரேமதாசா இல்லாமல் போய் அல்லோலப்பட்டவன்றது எங்களுக்கு தெரியும். இப்ப எங்க வந்து நிக்கிறோம் என்று சொன்னால், இலங்கை இந்திய ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டு மாகாண சபை உருவாக்கப்பட்ட காலத்தில் தமிழ் விடுதலை புலிகள் அதை முற்றாக நிராகரித்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 1987 ஆண்டு இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் கொண்டு வரப்படுகின்ற பொழுது அனைத்து தரப்பில் இருந்தும் ஒரு 5000 பேர் தான் வந்திருப்பார். ஆனால் அதற்கு பிற்பாடு அந்த காலகட்டத்தில் ஸ்ரீ சவார்ணம் குறிப்பிட்டிருந்தார், இலங்கை இந்தியாவினுடைய பாதுகாப்பது என்பது இலங்கை அரசியலோடு இணைந்தது. அதே போல பத்மநாபா சொல்லியிருந்தார், இந்த மாகாண சபையை விட்டால் நாங்கள் 20 ஆண்டுகள்ல வந்து நடுத்தெருவுக்கு வருவோம். கிட்டத்தட்ட அவர்கள் சொன்னதுதானே இப்ப நடந்திருக்கிற மாதிரி 2009 வெளிப்படுத்தி நிற்கிறது. இது ஒரு சின்ன கருத்து குழப்பம் இருக்கிறது. இலங்கை இந்திய
ஒப்பந்தம் கைச்சாத்திட்ட காலத்தில் ஸ்ரீசபாரத்னம் அவர்கள் உயிரோடு இல்லை. முன்னர் குறிப்பிட்டது முன்னர் அந்த கருத்தை கொண்டிருந்தார் ஸ்ரீசபாரத்னம். அந்த கருத்தை விடுதலை புலிகள் இயக்கம் கூட ஆரம்ப காலத்தில் அந்த கருத்தை தான் கொண்டிருந்தது. ஆனால் விடுதலை புலிகள் இயக்கம் என்ன சொன்னது என்று சொல்லி சொன்னார், நாங்கள் ஆயுதமேந்தி போராடுவதாக இருந்தால் நாங்கள் கொடுக்கும் விலைக்குரிய ஒரு தீர்வை பெற்றுக் கொள்ள வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விடுவோம். எங்கள் மக்களினுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து போர்க்களத்தில் பலியிட்டு விட்டு கதிரையில் போய் உட்கார்ந்து இருக்கிற வேலையை என்னால் செய்ய முடியாது. அப்படி என்றால் நான் இந்த இயக்கத்தில் தலைவராக இருக்க முடியாதுன்றதை தலைவர் பிரபாகரன் ஆரம்ப காலத்திலேயே சொல்லிவிட்டேன். இன்றைக்கு ஒரு 5000 பேர் தான் இறந்திருந்தவர்கள். இன்றைக்கு 2009 பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேற்பட்டோர் அந்த காலப்பகுதியில் இறந்துட்டார். இந்த நாங்கள் ஆள் எண்ணிக்கையை நாங்கள் ஒரு தேச விடுதலை போராட்ட இயக்கம் தேச விடுதலை போராட்டம் சம்பந்தப்பட்ட இடத்துல ஒரு ஆள் எண்ணிக்கையை பார்க்க கூடாது. நான் விடுதலை புலிகள் இயக்கம் சார்ந்தவன் என்றபடியால இந்த கருத்தை சொல்லவில்லை. இன்றைக்கு விடுதலை புலிகள் இயக்கம் இல்லாம செலோ இயக்கம் இருந்திருந்தாலும் கூட செலோ இயக்கம் இந்த நிலப்பாட்டை எதிர்த்து செயல்பட்டதுக்கு நியாயமான காரணம் இருந்தால் நான் அதை ஏற்றுக்கொள்வேன். ஏனென்றால் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் நிறைய பலகீனங்கள் இருந்தது. அந்த பலகீனம் எங்க வெளிப்பட்டது என்று சொல்லி சொன்னால், ஒப்பந்த காலத்தில் கைது செய்யப்பட்ட வீரப்பா புலேந்திரன் உட்பட்ட தளபதிகளை கொழும்புக்கு கொண்டு போய் விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு எடுக்கப்பட்ட போது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின்படி அப்படி யாரையும் கைது செய்து கொண்டு போய் விசாரணை நடத்த முடியாது. ஆகவே உடனடியாக அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று இந்தியா விடுதலை செய்திருந்தால் விடுதலை புலிகள் அந்த நிலைப்பாட்டுக்கு போயிருக்க முடியாது. அதே வேளையில் ஏற்கனவே இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துங்கள் என்று ஒரு போராளி 12 தினங்கள் நீராகாரமின்றி உண்ணாவிரதம் இருந்த போது அந்த போராளிக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஆதரவாக நின்று போராடிய பொழுது அதை எள்ளி நகையாடி விட்டு விடுதலை புலிகளின் தளபதிகளையும் கைது செய்து நீங்கள் குழப்பி விட்டு பிறகு விடுதலை புலிகள் மீது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை எதிர்த்தார்கள் என்று சொல்றது தவறு. விடுதலை புலிகளை எவ்வாறு அதை நிராகரித்தார்கள் என்று சொன்னால், இந்த காலகட்டத்தில் விடுதலை புலிகளுடைய பிரதான கோரிக்கையாக இருந்தது மாகாண சபையுடைய முழு அதிகாரங்களும் தங்களுக்கு மட்டும் தரப்பட வேண்டும், ஏனைய அமைப்புகள் எதுவும் அதுல பங்கு பெற்ற கூடாது. விடுதலை புலிகள் அதை எதிர்த்தார்கள் அல்லவா? அது சார்ந்துதான் நான் இப்ப ஒரு விடயத்தை வெளிப்படையாக பேச வருகின்றேன். அதாவது சுதுமலையில் இருந்து தலைவர் அவர்களை டெல்லிக்கு அழைத்து சென்ற பொழுது இந்திய தரப்பு சொன்னது, நாங்கள் ஒரு ஜனநாயக நாடு, நீங்கள் ஏனைய இயக்கங்களின் ஆயுதங்களை வாங்கி கொண்டு ஆயுத போராட்டத்தை ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் கொண்டு வந்தால் அது உங்களுடைய தேவை, அதை நீங்கள் செய்தீங்களோ சரி. ஆனால் அவர்கள் ஜனநாயக வழியில் செயற்படுவதை தடுப்பதற்கு எங்களுக்கு உரிமை இல்லை, உங்களுக்கும் அந்த உரிமை இல்லை. அவர்கள் ஜனநாயக வழியில் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை தொடர்ந்து தாங்கள் ஜனநாயக வழிக்கு வருவதாக கூறியிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களோடு சேர்ந்து நீங்களும் தமிழர் விடுதலை கூட்டணியும் சேர்ந்து நீங்கள் ஒரு பொதுநிலைப்பாட்டு எடுங்கள். அந்த பொதுநிலைப்பாட்டின்படி நீங்கள் கோருகின்ற அந்த கோரிக்கைக்கு இந்தியா ஆதரவாக நிற்கும் என்று சொன்ன இடத்தில் விடுதலை புலிகள் நாங்கள் ஆயுதங்களை வாங்கிய இயக்கங்கள் இப்பொழுது செயற்பாட்டில் இல்லை, அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழரசு கட்சி இந்த மிதவாத அரசியல் தோற்று போனதனால் தான் நாங்கள் ஆயுதம் ஏந்தி போராடினோம். மறுபடியாக இன்றைக்கு ஈழத்தமிழர்களின் பேராளர்கள் நாங்கள் மட்டும்தான் என்று சொல்லி என்று அந்த பேச்சுவார்த்தையில் சொன்னதாக நான் உள்ளக தகவல்கள் ஊடாக அறிந்து கொண்டேன். ஆனால் அப்படி சொன்ன பொழுது இந்திய தரப்பு சொல்லி இருக்கின்றார்கள், நீங்கள் அப்படி சொல்வது தவறு என்ற பிரதிவாதங்கள் அங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலேதான் அவர்கள் ஒரு செக் வைத்திருக்கின்றார்கள். அப்படி என்றால் முதல்வராக நாங்கள் நேரடியாக தலைவர் பிரபாகரனை வடகிழக்கு மாகாணங்கள் முதல்வராக வைக்கலாம் என்ற பொழுதுதான் தலைவர் சொன்னது, முதல்வர் பதவி ஏற்கிறதுக்கோ அல்லது இந்த அரசியல் ஈடுபடுவதற்கோ நான் தயாரில்லை. எங்களுடைய போராளிகளுக்கும் மக்களுக்கும் நான் ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றேன், இலங்கை பாராளுமன்றத்துக்கு கூடாக எந்த தீர்வையும் எங்களால் பெற முடியாது. அங்கே பாராளுமன்றத்தின் பெரும்பான்மை அவர்களிடம் இருக்கிறது. ஆகவே ஜனநாயக வழியில் எந்த தீர்வையும் பெற முடியாது என்பதை கடந்த கால வரலாறுகளும் சொல்கிறது, நாம் யதார்த்தமாக பார்க்கிறோம். ஆகவே ஆயுதங்களால் இந்த விடுதலையை பெற வேண்டும் என்பதால் தான் நாங்கள் ஏனைய இயக்கங்கள் எல்லாத்தையும் செயல்படுத்தி இந்த ஆயுதங்களை நாங்கள் கையில வச்சிருக்கிறோம். நான் இந்த மக்களுக்கு ஒரு நியாயமான தீர்வை பெற்றுக் கொடுப்பேன். தமிழ் மக்கள் யாரையும் தமிழ் மக்களுக்கு தகுதியானவர்கள் தமிழ் மக்களுக்கு தலைமை தாங்கலாம், நான் அரசியல் ஈடுபட போவதில்லை என்றதை அவர் சொல்றார். அதை அவர் சுதுமலையிலும் சொல்றார், போராளிகளுக்கு முன்னிலையிலும் சொல்றார். அவர் தன்னுடைய நிலைப்பாட்டிலே அவர் உறுதியா இருக்கிறார். இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை புலிகள் நிராகரித்தது இன்றைய நிலையில இருந்து பார்க்கின்ற பொழுது அது விடுதலை புலிகளுடைய மிகப்பெரிய அரசியல் தவறு என்றுதானே பார்க்க வேண்டி இருக்கு. அப்படி சொல்ல முடியாது. அப்போதைய சூழ்நிலையில் அவர்கள் அந்த முடிவு எடுத்தார்கள். அதுக்கு இலங்கை அரசினுடைய அரசியல் ராஜதந்திர நகர்வுகளும் ஒரு காரணமாக இருந்தது. மற்றது அப்படி சொல்லுகின்ற பொழுது விடுதலை புலிகளுடைய அரசியல் ராஜதந்திரம் பலவீனமானதாகத்தான் இருந்திருக்கு. என்றால் சக தமிழ் போராளிகளோடு ஏன் விடுதலை புலிகள் ஒரு ஜனநாயக ரீதியாக வரையிலாம போனதுன்றது ஒரு பெரிய கேள்விதானே. அது ஒரு துரதிருஷ்டமான விஷயம். அதாவது இந்த ஆயுத போராட்ட இயக்கங்கள் ஒரு பொது நிலைப்பாட்டில் ஒருங்கிணைய தவறுனது ஒரு துரதிருஷ்டமே தவிர மற்றும்படி ஏனைய ஆயுத போராட்ட இதுல மறைக்கப்பட்ட பல உண்மைகள் இருக்கிறது. 85ஆம் ஆண்டு தமிழீழத்தை நோக்கி ஒரு வழிவரைபடம் ஒன்று சிங்கப்பூரில் கூடிய
தமிழ் புத்திஜீவிகளால் உருவாக்கப்பட்ட அனைத்து இயக்கங்களுக்கும் கொடுக்கப்பட்டது. அப்ப அதில் அவர்கள் தமிழீழம் அல்லது தமிழீழத்துக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய சுயாட்சியை பெற்றுக் கொள்வதற்கு அனைத்து உரிமைகளும் உண்டு. உலக நாடுகளுக்கு ஆதரவு அளிக்கும். தமிழர்களுடைய அரசியல் ஒரு கருத்தில் இருக்க வேண்டும். தமிழர்களுடைய ஆயுத போராட்டம் ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் இருக்க வேண்டும். 85 90க்குள்ள இது நடக்க வேண்டும். 90ல நிழல் அரசாங்கம் உருவாக்கப்பட வேண்டும். 2000 ஆண்டு முடிவுக்கு இடையில 2001 இடையில நீங்கள் இதை சாத்தியப்படுத்த வேண்டும். அப்படி இல்லை என்றால் 2001 2005 இடையில இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பனிப்போர் முடிவுக்கு வந்து அவர்கள் ஒரு நேர்கோட்டில் வந்து விட்டார்கள் என்றால் பிறகு வேறு காரணங்களுக்காக இந்த ஆயுத போராட்டத்தை அளித்து இலங்கையை ஒரு தீவாக நிர்வகிக்க வேண்டிய அந்த ராஜதந்திர பூகோள அரசியல் தேவை வந்து வலுப்பெற்று விடும். அது வலுப்பட்டால் பிறகு இந்தியாவும் சேர்ந்து அமெரிக்காவும் சேர்ந்து ஈழத்தமிழர்களை அடிமையாக்கி விடும் என்றது 85 ஆயுத போராட்ட இயக்கங்களுக்கு சொல்லப்பட்டது. நீங்கள் திருநாவுக்கரசு அவர்களுடைய இதில் கவனிச்சீங்கன்னா தெரியும். சிங்களவர்கள் நீங்கள் அவர்களை பலமாக தாக்கி அவர்களை தோல்வியடைய பண்ணீங்கன்னா காலில் விழுவார்கள். காலில் விழுந்து போட்டு எழும்பும் போது அவர்கள் காலை பிடித்துக் கொண்டு எழும்புவார்கள். நீங்கள் பிடரியடை விழுவீர்கள் என்று சொல்லி திருநாவுக்கரசு மாசம் திரும்ப திரும்ப சொல்லு. இதுதான் எல்லா காலங்களிலையும் இலங்கை ராஜதந்திரம் கடைபிடிச்சது. இதுக்கு பலியாக திருநாவுக்கரசர் அவர்கள் வழங்கிய அறிகுறியை தலைவர் பிரபாகரன் ஏற்று ஆலோசிக்கலையா அல்லது அதை கரிசனை கொள்ளலையா? அதுல சற்று முன்னர் நான் எழுதிய ஒரு சிறு கட்டுரை தியாகனின் பார்வையில் என்ற அந்த தியாகன் பேரில் நான் எழுதிய நான் குறிப்பிட்டிருந்தேன் என்று சொல்லி சொன்னால், இந்த விடுதலை புலிகள் இயக்கம் வெறுமனே விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து போராடின போராளிகளுடையும் தலைவருடையும் நடக்கையில் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு உலகம் முழுவதிலும் இருந்த தமிழர்களுடைய ஆதரவும் புறமொழிகள் ஆதரவாளர்கள் பல ஆதரவாளர்கள் இருந்தார்கள். 2005 கால பகுதியில 2002க்கு பிற்பட்ட கால பகுதியில விடுதலை புலிகள் இயக்கத்திலே அதிக தீவிரமாக இருந்தது. இப்ப இதான் நான் உங்களுக்கு சொல்றேன், கந்தன் கருணை படுகொலையை செய்த அருணாவுக்கு உரிய தண்டனையை வழங்கு என்று மாத்தியாவுக்கு கட்டளையிட்டு விட்டார் பிரபாகர். ஆனால் தண்டனையை வழங்கினால் இயக்கம் ரெண்டாக போடும் என்ற காரணத்தினால அப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் நாங்கள் அருணாவின் நடவடிக்கைகளை கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லி புலனாய்வுத்துறைக்கு பொறுப்பாக அப்ப மாத்தியா இருந்தால கையை விட்டவர் என்று சொன்னாங்க. இது மாதிரியான சூழ்நிலைகள் வந்து எல்லா அரசியலிலும் இருக்குது. தலைவர் பிரபாகரனையும் விடுதலை புலிகள் இயக்கத்தையும் இரண்டு கருத்தியலால் குழப்பினார்கள். நாங்கள் இலங்கை அரசாங்கத்தை அடிச்சு விழுத்துவோம், உலக நாடுகள் எங்களை ஆதரிப்பார்கள், தமிழீழத்தை உருவாக்கி தரும் அமெரிக்கான்னு சொல்லி சொன்னவர்கள் உண்டு. ஆனால் கருணாவை விட்டு ஓடிட்டார். ஒன்றும் செயல்பட்டு வராது. விளக்கு போராளிகள் இல்லாமல் யுத்தத்தில் பெருசா சாதிக்க முடியாது. ஆளணி மட்டும் இல்லை, ஒரு உளவியல் பிரச்சனை இருக்குது. அதில் அடித்து கூறியிருந்தார்கள் சில ராணுவ ஆய்வாளர்கள். முக்கியமான காலகட்டத்தில் பால்ராஜ் ஏதோ ஒரு வகையில் கொல்லப்படுவார். அது துரோகமாக நிகழாமல் இருந்தால் மகிழ்ச்சிக்குரியது என்று கூட சொல்லியிருந்தார். இந்த செய்தியை நாங்கள் அப்பொழுது மறைத்து விட்டோம், வெளியில கதைக்க இல்லை. பால்ராஜ் அவர்கள் முக்கியமான ஒரு காலகட்டத்தில் உயிரை விட்டார். அடுத்த நாள் பவனிக்குளக்கட்டில் வந்து ஆணியறிட்டார். அப்ப இந்த போரின் தளபதிகள் நாயகர்கள் மிக மிக முக்கியமானவர்கள். ஒரு தலைவனுக்கு சரியான தளபதிகள் இருக்கணும். அப்படி இல்லை என்றால் என்ன நடக்கும் என்ற ஒரு உதாரணம், சொர்ணம் உட்பட எல்லோரும் வீரஜா அடைஞ்சதுக்கு பிறகுதான் அண்மையில தம்பி சுதன் அங்க ரெண்டு மலையக்கல்ல ஒரு காணொலி விட்டாரே, புலிகள் விட்டார்கள் என்று. நீங்கள் அந்த தேதிகள் எடுத்து கவனமா பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சம்பவம் நடந்தது சொர்ணம் வீரஜா அடைஞ்சதுக்கு பிறகு நிகழ்ந்திருக்கு. அப்ப இதுல உண்மையா விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் மக்கள் நேரம் வெளியில எங்களுக்கு ஆபத்தை நினைச்சு மக்களை தடுக்கிறதுக்காக சுட்டார்களோ அல்லது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எதிரிகள் சுட்டார்களோன்றதை நிரூபிக்காட்டி ஆதரப்படுத்துறதுக்கு இவற்ற கையிலும் எவிடன்ஸ் இல்லை. ஆனா எங்கள்கிட்ட ஒரு தகவல் இருக்கு என்னென்றால், ஒரு 10-15 பாயிண்ட்ல இருந்து போராளிகள் திடீரென்று இன்னொரு பக்கத்துக்கு முன்னொரு ராணுவத்தை தடுக்கிறதுக்கு நகர்ந்த அந்த சந்தர்ப்பத்தில் அங்கிருந்து ராணுவ முன்னரங்கத்துக்குள்ள போன மக்கள் இந்த 10 பாயிண்ட்லும் போராளிகள் என்று சொன்ன கையோட இந்த மக்கள் போய் 10 நிமிஷத்துக்கு அவன் வந்து எர்ணாகுளமும் மற்ற அவன் முஸ்லிம் ராணுவத்தை சேர்ந்தவர்கள் இப்படியான ஆக்களை கொண்டு வந்து அவன் போராளிகள் இடத்துல இருத்தினால் பின்னுக்கு வந்த மக்கள் மாத்திரம் இங்க போராளிகள் வைக்கிறார். அவைய போக சொல்லி அவங்களே விடுறாங்க. சொல்லிட்டு அங்க மக்கள் போய்கொண்டிருக்க அவங்களே சொல்றாங்க. இப்படி நடந்ததாக மக்களும் சொல்றாங்க. நீங்கள் விடுதலை புலிகளுடைய ஒரு ஆதரவாளர் அனுதாபி என்ற முன்னாள் போராளி என்ற அடிப்படையில உங்களால சில விஷயங்களை ஏற்றுக்கொள்றதோ இதையோ கொஞ்சம் பிரச்சனையாகவும் இருக்கலாம், கஷ்டமாகவும் இருக்கலாம். இலங்கைக்கு எதிராக இலங்கையில நடந்தது இனப்படுகொலை என்றத சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் வெளிப்படுத்தாததுக்கு காரணம், அவர்கள் சொல்கிறார்கள் இலங்கையில யுத்த குற்றம் நடந்திருக்கு, ஒரு தொகையான யுத்த குற்றங்கள் நடந்திருக்கு. ஆனா அந்த ரத்தமும் சதையுமாக அந்த காலகட்டத்துல கூட இந்த மனித உரிமை அமைப்புகள் இலங்கையில இனப்படுகொலை நடந்தது என்ற விஷயத்தை சொல்லி இல்லை. அதுக்கு அவர்கள் முக்கியமாக பாவிக்கின்ற காரணம் வந்து இதை நான் மனித உரிமை அமைப்புகள்கிட்டையும் கேட்டிருந்தேன். அவர்கள் சொன்ன காரணம், யுத்தத்தின் போது விடுதலை புலிகள் கூடுதலான
மக்கள் பிராந்தியங்கள்ல இருந்து அவர்கள் தாக்குதலை நடத்தினார்கள். அதன் மூலம் அதுக்கு எதிர்த்தாக்குதல் வரும் பொழுது மக்கள் கொல்லப்பட வேண்டும் என்று அவர்களே, கூடுதலான மக்கள் கொல்லப்பட வேண்டும் என்று அவர்களே திட்டமிட்டார்கள். மற்றது வெளியேறி போன மக்களை அவர்கள் இருக்கிறார்கள். அதை விட மக்களை ஒரு மண்மூட்டைகளாக தங்களுடைய பாதுகாப்பு அரங்களாக நடத்தினார்கள் என்ற குற்றச்சாட்டை சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் வைத்ததால தான் அது ஒரு இனப்படுகொலை அல்ல, அது ஒரு மிகப்பெரிய யுத்த குற்றம் நடந்தது என்று சொல்லப்படுது. என்னை பொறுத்தவரையில இதை நான் வேறு விதமாகத்தான் நான் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நம்புறேன். அதாவது விடுதலை புலிகள், நான் விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவர் என்றதுக்காக இதை சொல்லவில்லை. இங்கே நான் பொது வழியில் பேசுகின்றேன். என்னுடைய பேச்சை பலதரப்பட்ட மக்கள் கேட்கிறார்கள். அப்படினால நான் அப்படி பேச முடியாது. பொது வழியில் பேசும்பொழுது நாங்கள் விடுதலை புலிகள் இயக்கம் சார்ந்து நான் கருத்து கூறுவது வேறு, ஒரு அரசியல் விமர்சகராக கருத்து கூறும்பொழுது நான் அப்படி பேச முடியாது. எல்லாரும் புரிந்து கொள்ள. விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு விடுதலை போராட்ட இயக்கம். இலங்கை படைகள் ஒரு ராணுவம். போராளிகள் மக்களோடு தான் இருப்பார்கள். ஒரு அரசாங்கத்துக்கு விடுதலை அமைப்புகளும் பார்க்க இந்த விடுதலை புலிகளை அவர்கள் பயங்கரவாத அமைப்பு என்று சொல்லி முத்திரகுத்தின நிலையில இலங்கை அரசாங்கத்துக்கு மிகக்கூடிய பொறுப்பு இருக்கின்றது உண்மை. கண்டிப்பாக. ஆனால் மறுபக்கத்துல தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் இலங்கை அரசாங்கம் வழங்குகின்ற பாதுகாப்பு என்றதிலும் பார்க்க தாங்கள் நம்பிய தமிழ் தலைமைகள் விடுதலை புலிகள் அவர்களை பாதுகாக்க வேண்டிய கூடுதலான பொறுப்பு விடுதலை புலிகளுக்கு இருக்கு இல்லையா? அதை நிராகரிக்கலாம். இங்கதான் ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு எல்லாருக்கும் திருப்பி வலியுறுத்தி வருகிறேன். இந்த ஆனந்தபுரம் தான் விடுதலை புலிகளுடைய இறுதி போர், இறுதி தளமும் இறுதி போர். ஆனந்தபுர அதுக்குள்ளதான் தலைவர் இருந்தார். ஆனா அந்த இடத்திலிருந்து தலைவரை போராளிகள் அவரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நிர்பந்தமாக அவரை வெளியில அகற்றினார்கள், வெளில கொண்டு வந்தார்கள். பொட்டம்மானுடைய கட்டளைக்கு அமைவாக உடனடியாக தலைவரை வெளில அவர்கள் கொண்டு போனார்கள். ஆனா தலைவர் சொல்லிப்பட்டு போறது என்றால் போர் முடிஞ்சு சொல்லி கொடுத்து அதில் இருந்து போனவர். ஆனா சர்வதேச ரீதியாக விடுதலை தலைவரை பொறுத்தவரையில இதுக்கு இந்த ஆனந்தபுரத்துக்கு பிறகு இங்கே நடக்கிற போர் எங்களுடைய மக்களை எப்படி பாதிக்கும் என்றது தலைவருக்கு தெரியும். அந்த போர்ல நாங்கள் வெல்ல முடியாதுன்றதும் தலைவருக்கு தெரியும். தங்களை இன்னும் வேற நாடுகள் காப்பாற்ற போறதில்லைன்னு தலைவருக்கு தெரியும். அதாவது தலைவர் 2005 எங்களுக்கு சொல்லி போட்டார். அதாவது உலக நாடுகள் நேர்மையாக நடந்து கொண்டால் இலங்கை படைகளால் எங்களை வெல்ல முடியாது. உலக நாடுகள் பக்கச்சார்பாக நடந்து கொண்டால், நீதிக்கு புறம்பாக நடந்து கொண்டால் இங்கே நாங்கள் இருக்க மாட்டோம். அதுக்கு பிறகு நீங்கள் மறைமுக போராளிகள் என்று இருந்து பிரயோஜனம் இல்லை. நீங்கள் அனைத்து நாடுகளிலும் இருக்கிற போராளிகள் வெளியில மக்களை கூப்பிட்டு போராட வேணும். எங்களோட வெளிநாட்டு கட்டமைப்புகள் உட்பட எமக்காக செயல்படும் எல்லோரும் பல்வேறு காரணங்களால் இந்த போராட்ட செயற்பாடுகளை விட்டு போய்விடுவார்கள் அல்லது எதிரிகளின் நிகழ்ச்சிகளுக்குள் போய்விடுவார்கள். உண்மையான போராளிகளால் மட்டும்தான் அங்க நடத்துற போராட்டத்தாலையும் தாயகத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வலுவாக செயல்பட்டால் மட்டும்தான் நீங்கள் நடத்துற போராட்டத்துக்கு கூட ஒரு விடுதலை, ஒரு தீர்வு கிடைக்குமே தவிர மற்றபடி தமிழர்களுக்கு எதுவும் கிடைக்க போறதில்லை. நாங்கள் முடியாதுன்றதை அவர்கள் சொல்லி போட்டார். நீங்கள் கடுமையான விமர்சனத்தை சம்பந்தனுக்கு எதிராகவும் வச்சிருக்கிறீங்க. அது இருக்குது செயற்பாடுகள் சம்பந்தமா வச்சுக்கோங்க. இப்ப சம்பந்தன் அப்படி நடந்து கொண்டதுக்கு, இரா சம்பந்தன் அவ்வாறு நடந்து கொண்டதுக்கு முக்கிய காரணம் அவர்கள் மதிக்கப்படவே இல்லை. ஒரு கட்டத்துல நினைக்கிறேன் அண்டன் பாலசிங்கம் அவர்கள் ஒரு நேர்காணல்ல சொல்றாரு, மின்னலுக்கு கொடுத்த நேர்காணல்ல இவர்களை நாங்க சும்மா வச்சிருக்கிறோம், இவே அங்கே ஒண்ணு போய் செய்யலாது, நாங்க சொல்றத கேட்க வேண்டிய இந்த விஷயங்கள் தான். இல்ல அது அந்த செவ்வியை நீங்கள் நுட்பமாக கவனிச்சு பார்க்க வேணும். அந்த ஊடகவியலாளர் கேட்கிறார், தமிழரசு கட்சிக்காரரை நாங்கள் கூப்பிட்டு கேட்டாங்க, ஜேவிபி இந்த பேச்சுவார்த்தையை முறிக்கிறதுக்கு பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது, அவர்கள் தீவிரமாக செயற்படுகின்றார்கள், நீங்களும் ஒரு ஜனநாயக அரசியல் கூட்டணி, நீங்களே இதுக்கு இந்த ஜேவிபியினுடைய செயற்பாடுகளுக்கு எதிராக நீங்கள் செயற்படவில்லை என்று கேட்ட பொழுது எங்களுக்கு விடுதலை புலிகளிடம் இருந்து அதுக்கான உத்தரவு பெறவில்லை என்றது போல அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன போது அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது வேறு பல காரணங்களையும் சேர்த்து இவர்கள் மீது இவர்களை முன்னிலைப்படுத்துவதனால் ஏற்படக்கூடிய பாதகமான சூழ்நிலையை தவிர்ப்பதற்கு தான் பாலாண்ட சொல்றார் அவர்களுக்கு பாராளுமன்றத்துக்குள்ளே ஒரு வேலை கொடுத்திருக்க. அது ஒரு தொடர்ச்சியான பார்வையில வரும் பொழுது அது விடுதலை புலிகள் தங்களை தவிர வேறு யாரும் தமிழர்களை ஆளக்கூடாது என்ற ஒரு கெட்ட எண்ணத்தை கொண்டிருந்தார்கள், அது ஒரு பிழையான எண்ணத்தை கொண்டிருந்தார்கள் என்று வகைப்படுத்த முடியும். இது ஏன் நான் சொல்றேன் என்றால், எண்ணங்களை மேம்படுத்துங்கள் என்ற புத்தகங்களை அல்லது வாழ்க்கை அமைக்கும் எண்ணங்கள் என்ற புத்தகத்தை மொழிபெயர்த்த எம்.ஏ. சுதியம் ஒரு விடயத்தை குறிப்பிட்டு இலங்கையின் ஜனாதிபதி, இலங்கை ஜனாதிபதி ஸ்ரீமாவோ கொண்ட ஒரு கெட்ட எண்ணம் தான் இன்றைய இலங்கையின் உள்நாட்டு போருக்கு காரணம். தமிழர்களை இரண்டாம் தர பிரஜைகளாக்கி அவர்களுடைய உரிமைகளை பொறித்து சிங்கள மொழிக்கு முன்னுரிமை வழங்கி இப்படியான வேலை இவர்கள் செய்ததன் விளைவுதான் இன்றைக்கு இலங்கையில ஒரு சிறிய தீவுக்குள்ளே ஒரு வலிமை மிக்க ஒரு ஆயுத போராட்டமும் அதை எதிர்கொண்டு நாடு குட்டிச்சுவராய் கொண்டிருக்கிற நிலைமை என்று புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். அது மாதிரி விடுதலை புலிகள் சிங்கள மொழி சட்டம் என்று சொல்ற அந்த விஷயம் இருக்குதானே, தனி சிங்கள சட்டம்
என்று சொல்றது. உண்மையிலேயே அது தனி சிங்கள சட்டம் அல்ல. இலங்கையின் ஆட்சி மொழியாக ஆங்கிலம் இருந்த நிலைமையில பூர்வீக மொழிகளை ஆட்சி மொழியாக்கின ஒரு விஷயம் தான் அது நடந்தது. அதுக்கு பிறகுதான் அந்த தனிச்சு அந்த மொழி மாற்றம் நடந்த பிறகுதான் தமிழே இலங்கையில வளர ஆரம்பித்தது. இல்லைன்னு சொன்னா நாங்கள் இப்ப எல்லாரும் ஆங்கிலம் பெரிய உண்மை இருக்கு. இங்க என்ன நடந்ததுன்னு சொன்னால், இந்த தனிச்சிங்கள சட்டம் என்ற அந்த வாசகம், தமிழ்ல தனிச்சிங்கள சட்டம் என்று கொண்டு வரப்பட்ட அந்த வாசகம் தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தின புரிதல் பிழையானது. அதாவது இலங்கை அரசு பொறுப்புணர்வோடு இதை சரியா புரிய வச்சிருக்கணும். இலங்கையினுடைய அரச மொழிகள் தமிழ், சிங்களமும் தமிழ். ஆனால் சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லீம்கள் பிரிச்சு போட்டு வாசல தந்தீங்கன்னு சொன்னா நீங்கள் என்ன செய்வீர்கள் என்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம பிணர்ந்தவர்கள். இது ஒரு உணர்வு சார்ந்த ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் தான் நீங்க இதை பார்க்க வேணும். இலங்கை விஷயங்களை பொதுவுக்கான விஷயங்களில் பொதுவுக்காக பொறுப்புணர்வோடு முடிவெடுக்க வேண்டிய கடமை இவர்களுக்கு உண்டு என்ற வகையில் விடுதலை புலிகள் இயக்கம் எடுக்கின்ற நிலைப்பாடுகள் சிலவற்றின் மீது குறை கூறுவதற்கான ஏது நிலை உண்டு என்றதை நான் மறக்க இல்லை. ஏன்னா விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்த தேவர் பிரபாகரன் உட்பட ஒவ்வொரு போராளிகளும் தமிழீழ மக்களின் பிள்ளைகள். இந்த கேள்வி நான் என்ன செய்ய பாக்குறேன்னா, நான் வரலாற்றை புரிஞ்சு கொள்ள பாக்குறோம். அதுக்காகத்தான் நாங்கள் ரெண்டு பேரும் உரையாடுறோம். இதுல யாரும் ஆறுல குற்றம் சொல்றதோ என்றதோ அல்ல முக்கியம். இதே தவறுகள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது. எங்கள தலைவரை பொறுத்தவரையிலும் விடுதலை புலிகள் இயக்கத்தை பொறுத்தவரையிலும் எங்கள் மக்களுக்காக மக்களில் இருந்து வந்து போராடிய நாங்கள் எங்கள் மக்களின் பக்கம் ஆயுதம் நீட்ட வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. இப்ப இந்த லண்டன்ல இருக்கிற சேரமான் என்றவர் ஒரு நாள் ஏதோ எடுத்து விசல் கதைகளினோட காய்ச்சி கொண்டிருக்கும் போது, நாங்கள் ஒரு அருமையான விடுதலைக்காக போராட போய் 32 பிரிஞ்சு 5 ஆகி 4 ஆகி 3 ஆகி 1 ஆகி வந்து அல்லோலப்பட்டு விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கும் போது உங்களை போல மெத்த படிச்ச லூசுகள் வந்து கடைசியா எங்கட மக்கள் மீது குற்றங்கள் நானே சொல்லி பேசி விட்டார். அன்றைக்கு விடுதலை புலிகள் தங்களுடைய தலைமையை தாங்கள் மட்டுமே வச்சிருக்கோம் என்ற அந்த சிந்தனை தான் இப்பவும் இருக்குதா? இப்ப என்னடா நீங்கள் கேட்டீங்க, தமிழ் தலைமைகள் எல்லாம் ஒன்றுபட்டு ஒரு அணிக்கு வந்திருக்கணும். ஆனால் இவர்கள் இன்னைக்கு மோடியோட போய் மூன்று தரப்பா சந்திச்சிருக்கிறார். ஆனா இவர்கள் மோடியோட சந்திக்கிறதுக்கு முதல் பேச இல்லை. மோடியோட சந்திச்ச வந்தா பிறகும் கூடிய ஆலோசிக்க கிட்டத்தட்ட இவர்கள்ட்ட கொள்கை வித்தியாசமே கிடையாது. இவர்கள் எல்லாருமே பெரும்பாலும் இப்ப கஜேந்திரகுமாரும் பல படி இறங்கி சுமந்திரன் கொள்கைக்கே வந்துட்டார், சிறிய தெலுங்கு கொள்கைக்கே வந்துட்டினோம். இந்தியாவை மீறி ஒண்ணு செய்யலாம். அப்ப ஏன் இவர் கொள்கை மாற்றம் இல்லை, ஏன் உடன்பட மாட்டேன்றார்? இதுல சுமந்திரன் கொள்கை எனப்படுவது நீங்கள் தமிழர்களுக்கானது என்று நினைக்காதீங்க. சுமந்திரன் கொள்கை என்று சொல்லி சொன்னால், இலங்கையின் பெரும்பான்மை மக்கள் சிங்களவர்கள் இலங்கையின் இந்த பெரும்பான்மையை ஏற்றுக்கொண்டு நாங்களும் இங்கே வாழ்றோம் என்ற அளவில் எங்களுக்குரியதைத்தான் நாங்கள் கேட்கணுமே தவிர அதுக்கு மேல நாங்கள் தமிழர்கள் எங்களுக்கு உரிமை வேணும், எங்களுக்கு சுயநிர்ணய உரிமை வேணும், இப்படி எல்லாம் நாங்கள் கதைக்கிற அர்த்தமில்லை என்ற அளவில் சிந்திக்கிற ஒரு ஆள் சுமந்திரன். தமிழர்களுக்கு தலைமை தாங்கிறதுக்கு தகுதியற்றவர், தமிழினம் கொடுத்த விலையை புரிந்து கொள்ள தகுதியற்றவர்கள். ஏன் விக்னேஸ்வரனை பாருங்க, ஒரு முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதி என்று வந்து நின்று கடைசியாக மதுபானச்சாலை லைசன்ஸமாக கொடுத்துட்டு போனது. இவியலை பற்றி நான் கதைக்க விரும்பவில்லை. இந்த ஆயுத போராட்ட இயக்கங்கள்ல இருந்து ஜனநாயக வழிக்கு வந்து நாங்கள் ஜனநாயக வழியில் செயல்படுறோம் என்று புலிகளோட முட்டி மோதி நின்று கடைசியாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் போய் நின்ற தெலோ இயக்கத்தை பற்றி, தெலோ இயக்கத்திலிருந்து விலகி சென்ற விந்தன் கேரள இப்ப என்ன சொல்றேன், தெலோ இயக்கம் கடந்த காலத்துல என்ன அரசியல் செய்யறேன் அவரே தானே சொல்றேன், நாங்கள் சொல்ல இல்லையே. அப்படி பார்க்கும் பொழுது இவர்கள் எல்லோரும் கையாளப்படுகிறார், இவர்களை பிரித்து வைத்து கையாளுகிறார்கள், பிரித்து வைத்து செயல்படுத்துகிறார்கள். அதான் நாங்கள் திரும்பி வலியுறுத்துகிறோம். இந்த புள்ளியில் இருந்து ஒரு பொது நிலைப்பாட்டின் கீழ் அணிதிரண்டு எல்லாரும் வாங்கோ என்ன பொறுத்தவரையில இன்றைக்கும் தமிழர் அரசியலை அந்நிய சக்திகள் கையாளுகின்றன. ஒரு தமிழினத்தின் தேவைக்காக இவர்கள் பல குழுக்களாக இருக்க வேண்டிய தேவையும் பல கட்சிகளாக இருக்க வேண்டிய தேவையும் கிடையாது. இப்படி இருக்கக்கூடாது என்றதுதான் அந்த 85ஆம் ஆண்டு தமிழீழத்தை நோக்கிய வழிவரைபடத்தில் சொல்லப்பட்டது. நீங்கள் பல குழுக்களாக இருந்தீர்கள் உங்களை பலரும் கையாளுவார்கள், நீங்கள் ஆளை கொண்டு சொல்லிக் கொண்டிருப்பீர்கள், கடைசியா ஒன்றுமில்லா போட்டு. ஒரு அடிப்படை பிரச்சனை என்னென்றால், நான் இன்றைக்காவது அரசியலுக்கு வந்தால் தானே என் செயல்பாட்டின் மீது இவர்கள் குற்றம் விமர்சனம் வைக்க முடியும். நான் அதுக்கு வரப்போறதே இல்லை. ஆனால் இலங்கை அரசோ இந்த இலங்கை அரசை நம்புகிறவர்களோ தமிழர்களுக்கு ஒன்றும் கொண்டு மாட்டார்கள். இந்த இலங்கை அரசை நம்புறவர்கள், இந்தியாவை நம்புறவர்கள், இவியல் எல்லாரையும் சேர்த்துக் கொண்டா எங்களோட இனம் தெருவுக்கு வந்துடும். ஆகவே இவியல் யாரையும் நம்புறதில்லை. விடுதலை புலிகள் இயக்கத்துக்குள்ள இருந்து இந்த பிரேமதாசாவை நம்பினதாலே மாத்தையா மீது தலைவர் பிரபாகரனுடைய முடிவு சரியா வரையில தானே. இப்ப என்னன்னா, இப்ப நீங்கள் யாரை நம்பணும்? ஒன்றில் இலங்கை அரசாங்கத்தை நம்பணும் அல்லது இந்திய அரசாங்கத்தை நம்பணும் என்ற நிலைக்கு தானே வந்து நிற்கிறோம். நாங்கள் திருப்பியும் போய் ஒரு ஆயுத போராட்டம் நாங்கள் யாரையுமே நம்ப தேவையில்லை. எங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தை மூலம் எங்களுக்கு ஒரு தீர்வை பேச்சுவார்த்தை மூலம் வழங்க வேண்டிய ஒரு நிலைக்கு இலங்கை அரசை கொண்டு வருவதற்கு தமிழர்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு வேலைதான், ஒரு பொது நிலைப்பாட்டை உருவாக்க. அதாவது தமிழ் புத்திஜீவிகள், அரசியல் ராஜதந்திரம் தெரிந்தவர்கள், எவ்வளவு அறிஞர்கள் தமிழர்கள் மத்தியில் இருக்கிறார்கள், திருநாவுக்கரசு உட்பட அவர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு ஒரு மாநாட்டை நடத்தி தமிழில் உள்ள மக்களினுடைய எதிர்கால அரசியலுக்கு, இலங்கையில்
மக்கள், தமிழ் பேசும் மக்கள், இதுல முஸ்லிம் அறிஞர்கள் பெரிய அவர்கள் கூப்பிடப்பட வேண்டும். முஸ்லிம்களை இங்கே முஸ்லிம் இஸ்லாத்தை பின்பற்றுகிறார்கள், கிறிஸ்தவத்தை பின்பற்றுகிறார்கள், பின்பற்றுகிறார்கள், சைவத்தை பின்பற்றுகிறார்கள். இது இல்ல பிரச்சனை. இலங்கையில் மொழி வழி சிங்கள மக்களும் தமிழ் மக்களும். இந்த நாடில் 2 மாகாணங்கள் தமிழர்களுக்குரியது, 9 மாகாணங்கள் சிங்களவர்களுக்குரியது. கொழும்பில தமிழர்களும் சிங்களவர்களும் தமிழ் பேசும் முஸ்லிம்கள் தமிழர்கள் என்று நீங்களும் இருக்கிறீர்கள். அதே மாதிரி கிழக்கு பகுதியில பரேகமா சிங்களவர்களும் வந்துட்டார்கள். இது இப்படியே இருக்கட்டும். இதுக்கு மேலே ஆக்கிரமிப்பு செய்வதை நிப்பாட்டி போட்டு வடகிழக்கு ஒரு சுயாட்சியை வழங்குவீங்களாக இருந்தால் இலங்கைக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. அல்லது அவரவர் தங்களுடைய அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்துவார்கள். இப்பொழுது மோடி அழைப்பு ஏற்று வந்திருக்கிறார். அவர் வந்து ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திருக்கிறார். இந்திய நலன் சார்ந்தான் இந்திய அரசால சிந்திக்க முடியும், இந்திய ராஜதந்திரத்தால சிந்திக்க முடியும். மோடி அவர்கள் அல்ல முல்லமதி இந்திய பிரதமராக இருந்தாலும் தான் செய்வார். இந்திய ஜனநாயகத்தை, இந்திய மக்களின் உரிமையை இந்திய அரசு படுகொலை செய்ததோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் ஆட்சி மாறி இருந்தால் அது காங்கிரஸ் இருந்தால் என்ன, பிஜேபி இருந்தால் என்ன, இன்னொரு XYZ இருந்தால் என்ன, அரசு என்ற கட்டமைப்புல அரசு எடுக்கிற முடிவு தானே. அந்த ஆட்சியில உள்ளவர்கள் அல்லவே. அது அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி வென்று தமிழகத்துல ஜெயலலிதா வென்று இருந்தால் கூட விடுதலை புலிகளை காப்பாற்றி இருக்க முடியாது அல்லவா? இதுதான் இந்த உலகின் ஜனநாயகம் பற்றி ஒரு பெரும் புரிதல் எங்களுக்கு வேணும் என்றது. அரசு நிரந்தரமானது, அரசாங்கங்கள் தற்காலிகமானவை. அரசில் உட்கார்ந்து அரசாங்கத்தை இயக்குபவர்கள் மாறும் போது நடவடிக்கைகள் மாறும். அதுக்கு ஒரு உதாரணம் இந்த உக்ரைன் பிரச்சனையில அமெரிக்கா எந்த நிலைப்பாட்டை எடுத்து வச்சிருந்தது? ட்ரம்ப் வந்து என்ன செய்தவர்? அப்ப அரசாங்கங்கள் வலிமையற்றது என்று நீங்க சொல்லக்கூடாது. அப்ப காங்கிரஸ் அரசு மீண்டும் இப்போ ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து வச்சவர்கள் திரும்பவும் வந்தா அவர்கள் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்து வைக்காதவர்கள் தான் குக்கேஷ் எனக்கு சம்பந்தம் இல்லை. காங்கிரஸ் அரசு அரசாங்கம் எடுத்த முடிவு. இது பிஜேபி அரசாங்கம். நாங்க சொல்றோம் போற நிப்பாட்டுங்க. இப்ப நீங்க பாருங்க 90 நான் முடிக்கிறேன். காங்கிரசுக்கும் விடுதலை புலிகளுக்கும் தான் அரசாங்கத்துக்கும் விடுதலை புலிகளுக்குமான யுத்தம் இருக்குது என்று வச்சுக் கொள்ளுங்க. இந்திய அமைதி படைகளை அனுப்பினதும் அவர்கள் தான் வெளியில எடுத்தது வந்து சிங்காக்கும் பிபி சிங் வந்து வெளியில எடுத்த பிறகு தலையிடா கொள்கை என்று ஒன்றை வச்சுட்டு தான் அது வெளியில எடுக்குது. இங்கதான் அந்த அரசியல் ராஜதந்திரம் எப்படி வேலை செய்யுது, அரசு எப்படி வேலை செய்யுது, அரசாங்கம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. இதெல்லாம் ஒரு இந்த போர் சார்ந்த அரசியலும் இந்த மனித குலம் உள்ளவரை நடந்து கொண்டிருக்கும். அண்மையில திருநாவுக்கரசு சொன்ன மனித குலம் உள்ளவரை சண்டை. ஆனால் இந்த சண்டைகளை தவிர்த்து சிறு தேசிய இனங்கள் தங்களை தற்காத்துக் கொண்டு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அவர்கள் பொது நிலைப்பாடு, பொது கொள்கை எடுக்க வேணும். அந்த பொது நிலைப்பாட்டை ஏற்று அரசியல் செயற்பட வேண்டும். நீங்க பல அமைப்புகளாக கூட செயற்படலாம். இந்த விஷயம் சார்ந்து பொது நிலைப்பாடு. தமிழர்களுக்கானவர்கள் இல்லத்தாரு பொது நிலைப்பாடு தான் இப்ப சர்ச்சைக்குரியதாக இருக்குது. என்னன்னா விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் இந்த காலத்துல துப்பாக்கி முனையில எல்லாரையும் ஒரு பொது நிலைப்பாடு கொண்டு வந்தேன், தேசிய கூட்டமைப்பை உருவாக்கினேன். இன்றைக்கு அந்த நிலைமை இல்லை. அதால கிட்டத்தட்ட ஒரே கொள்கை உடையவர்கள் கூட வேட்டிக்கு போட்டியாகத்தான் நிற்கிறார்கள். அது எப்படி சாத்தியமாக போகுது? தமிழ் நீங்க ஒரு விஷயத்தை சொல்லி போட்டீங்க பாத்தீங்களோ, அதாவது அதிகாரங்களுக்கூடாகத்தான் தமிழர்களை நிர்வகிக்க முடிகிறது என்றதை இங்க நிறுவிட்டது. இதை நீங்கள் வேணும் என்று சொல்லவும் இல்லை, இல்லாத சொல்லவும் இல்லை. அதிகாரங்களுக்கூடாகத்தான் தமிழ் சமூகத்தை கட்டி வைக்க முடியுது. அந்த அதிகார கட்டமைப்பு இல்லாமல் விடுதலை புலிகள் என்ற பேர்ல இருந்தபடியா விடுதலை புலிகள் அது வச்சிருங்க இல்லை என்று சொன்ன பிறகு நான் இன்னைக்கு விடுதலை புலிகளே இயக்கமே 32 காசியானந்தன் பேர் ஊடகத்துல சொல்றாரு. இருக்கும் வரை விடுதலை புலிகள் 32 சொல்ல முடியுமா? சுவிஸ் கிளை என்றார்கள். தலைவர் பிரபாகரன் அடுத்த நாள் തന്നെ பொறுப்பாளரை கலைச்சு விடுவோம். விடுதலை புலிகளுக்கு இந்த கிளையும் இல்ல, கோப்பம் இல்ல. விடுதலை புலிகள் இயக்கம் இலங்கையில தான் இருக்கு, தமிழகத்துல இருக்கு, உலக நாடுகள்ல இருக்கிறது. விடுதலை புலிகளின் அனுசரணை கட்டமைப்பு அது அந்தந்த நாடு சட்டத்திட்டத்தின்படிதான் இயங்கும். அங்கிருக்கிற மக்கள் எங்களுடைய போராட்டத்துக்கு உதவுவதற்கும் அவர்களை கலை பண்பாட்டுகளை வளர்க்கறதுக்கு தான் நாங்கள் வச்சுக்கிறோமே தவிர அங்க இயக்கம் ஒன்றும் இல்ல. அவரை கலைச்சு விடணும்னு சொல்லி போட்டார். சொன்ன தலைவர் சொல்லிவிட்டார் இங்க கிளையும் இல்ல, கோப்பம் இல்ல. அப்ப அதுக்கு ஒரு தலைமை வேணும், அந்த தலைமைக்கு ஒரு வலிமை வேணும். இன்றைக்கு அந்த வலிமையை ஏற்படுத்துறதுக்கான மனநிலை இல்லை. சுமந்திரன் சொல்றான் நான் தான் எல்லாம் தெரிஞ்ச புத்திசாலி பெரியவன். ஸ்ரீதரன் சொல்றேன் நான் தான் இந்த மண்ணின் மைந்தன், நான் தான் தலைவன். ஸ்ரீதரன் தலைவனா தெரிவு செய்த போடும் இன்றைக்கு செருப்பை விட கௌரவமா கொண்டு தூக்கி எறிஞ்சு போட்டு அரசியல் நடத்தி கொண்டிருக்கிற சிவி சிவிஞானத்துக்கு சிந்திக்கிறதுக்கு தெரியுமோ தெரியாது அவ்வளவுக்கு வேது கொண்டு தமிழர்களின் சாபக்கேடாக இருக்கிறார்கள் எல்லாம் வாய்ப்பார்கள். இவர்களுக்காக போராடித்தானே எங்களை போராளிகளுடைய கல்லறையும் இல்லாம கிடக்கிறார்கள். இவர்களுக்காக போராடி போட்டுத்தானே இன்றைக்கு சுதன் போன்றவர்கள் எங்கட போராளிகளை சொல்றார்கள், எங்கட மக்களை சுட்டார்கள். என்னதான் முடிவு? இதுக்கு ஒரே ஒரு முடிவு, இவர்கள் சிந்திக்க வேண்டும். தங்கள் செய்யும் தவறுகளை இவர்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழ் மக்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டும். அதான் நான் திருப்பி சொல்றேன். நடைமுறை இருக்கின்ற பிரதேச சபை தேர்தலில் நீங்கள் சிங்கள கட்சியில் போட்டியிடுகின்றவர்களுக்கு வாக்களிக்கிறதை முற்றுமுழுதாக தவிர்க்க வேண்டும். அதே போல தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்கிறதை முற்றுமுழுதாக தவிர்க்க வேண்டும். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸையும் நிராகரியுங்கள். இம்முறை சங்கு கூட்டணிக்கு மட்டும் ஓட்டு போடுங்கோ. பிரதேசங்களை அழைத்த கொடுங்கோ. அவர்கள் செய்த தவறுகளை குற்றங்களை மன்னியுங்கோ.
இந்த இனம் வாழணும் என்றதுக்காக ஆயுதம் தூக்கி போராட வந்தவர்கள் ஒன்றாக நிக்கிறோம் என்று சொல்றார்கள். ஒரு வாய்ப்பை கொடுங்க சொல்லி நான் சொல்லி போட்டிருக்கேன். விந்தன் கனகரத்னம் விலை போனாரோ விட்டுட்டு போனாரோ அவர் பேருந்து தமிழரசு கட்சியோட ரெண்டு சொல்றேன். கிலோ இப்படித்தான் அரசியல் இதுவரை செய்தேன்னு சொன்னார். நான் இப்படி ஊடகத்துல வந்து சொல்றது கிலோவுக்கு வாக்கு போடுங்க தமிழர்கள். அதனால நான் என்னால சொல்ல முடியாது. நான் இப்போ ஒரே ஒரு வாசகம் மட்டும் என்னால சொல்ல முடியும். தமிழ் மக்கள் தாங்களாக சிந்திக்க வேண்டும். யாருக்கு வாக்களிக்கிறார்? அடிமைகளா இருக்க போறீங்க, அடிமைகளாக இருக்க விரும்பினால் தமிழரசு கட்சிக்கும் ஜேவிபியால் நிறுத்தப்படுகிறவர்களுக்கும் வாக்களியுங்கோ. அப்படி இல்லையோ யாருக்கு வாக்களிக்கிறது நீங்களே சிந்திங்க. எங்களாலேயே சொல்ல முடியாத அளவுக்கு தான் நிலைமை இருக்கு. எங்களுடைய இயக்கத்தின் பேரில் இருக்கிற ஜனநாயக போராளிகள் கட்சியை கூட கடந்த 15 வருஷமாக அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டுதான் நிற்கிது. இப்பொழுது காத்திரமாக பல போராளிகள் அதுக்கு நுழைஞ்சிருக்கிறார்கள். நான் கூட ஒரு $500 அவர்களுக்கு அன்பளிப்பாக தேர்தல் செலவுக்காக கொடுத்திருக்கிறேன். அனைத்து போராளிகளும் கொடுத்து ஜனநாயக போராளிகள் கட்சியை களத்தில் நிறுத்துங்கோ. ஆனால் சர்வாதிகாரிகளாக இருக்கக்கூடாது. அனைவரையும் ஒருங்கிணைச்சு ஒரு பொது நிலைப்பாட்டை எல்லாரும் ஏற்றுக்கொள்ற ஒரு பொது நிலைப்பாட்டை வரைஞ்சு அந்த பொது நிலைப்பாட்டின் கீழ் தமிழர் தேசிய கூட்டமைப்பை கட்டமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த போராளிகளுக்கு வழங்கும் கொண்டு நான் சொல்லுவேன். தமிழ் சமூகத்தை பொறுத்தவரைக்கும் 2 மிகப்பெரிய அலைகள் அடித்துக் கொண்டிருக்கு. ஒன்று அனுர அலை, தேசிய மக்கள் சக்தியினுடைய அலை, அடுத்த பெரிய கட்சியாக தமிழரசு கட்சியினுடைய அலை. 2 பிரதான. இந்த 2க்கும் எதிராக எதிர்நீச்சல் போடுகின்ற ஒரு சிறு குழுமமாகத்தான் இப்ப இன்னைக்கு சங்கு கூட்டணி இருக்குது. இப்ப உங்களுடைய கருத்து என்னவென்றால், தமிழீழ மக்களுக்காக ஆயுதம் ஏந்தி போராடியவர் வெவ்வேறு காலகட்டங்கள்ல ஆயுதம் ஏந்தி தங்களுடைய உயிரை அர்ப்பணித்தவர்களுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்றீங்க. அந்த பேசிஸ்ல தான் நீங்கள் இந்த கருத்தை வைக்கிறீங்களா? நிச்சயமாக இந்த ஆயுதமேந்திய போராளிகள் அனைவரும் தங்களை இந்த மக்களின் விடுதலைக்காக ஒப்புக் கொடுத்தவர்கள். அவர்கள் பிற கால சூழ்நிலைகளாலேயும் பல்வேறு சூழ்நிலைகளாலேயும் அவர்கள் இந்த இனத்துக்கு எதிராகவே செயற்பட்டார்கள். கையே என் கண்ணை குத்த கண்டேனே என்ற நிலைமைக்கு ஆளாக்குவோம். நாங்களும் எங்களை மக்களும் பாதிக்கப்பட்டார்கள். அவர்களும் எங்களுக்கு எதிராக செயற்பட்டார்கள். அது உண்மை. இந்த மக்களுக்கு உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். அதை உணர்ந்து செயற்படுவதில் இருக்கிறவர்களுக்குள் இந்த போராளிகள் முன்னணி வகிக்கலாம் என்றதால நான் சொல்றேன், இந்த பிரதேச சபை தேர்தலை எங்கள் மக்கள் இந்த சங்கு கூட்டணிக்கு வழங்க வேணும். அதுதான் அவர்களுடைய தொலைநோக்கான அரசியல் முடிவாக இருக்க முடியும். அதுக்கு அப்பாத ஒரு முடிவுகள் எடுப்பார்களாக இருந்தால் அது அவர்களின் முடிவு. நாங்கள் என்ன செய்ய முடியும்? இந்த புள்ளியோட நான் நினைக்கிறேன் இந்த நீண்ட உரையாடலை நிறைவு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். நாங்கள் தொடர்ந்தும் பல்வேறு விஷயங்களை உரையாட வேண்டியிருக்கு. இந்த அரசியல் எவ்வாறு நகரப்போகுது என்பது பற்றி பல்வேறு விஷயங்களை மிக வெளிப்படையாக மக்களுக்கு இந்த கடந்த கால அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும், அதை ஒரு மீளாய்வு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.